அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு கண்காட்சியை நீண்ட நேரமாக காத்திருந்து பக்தர்கள் கண்டுகளித்து வருகின்றனர். கண்காட்சி குறித்து பக்தர்களிடம் செய்தியாளர் செந்தில்முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாவது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடமானது கண்காட்சி அரங்கம், அதாவது அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் முருகன் அவதரித்துள்ள ராஜ அலங்காரம் உட்பட 6 படை வீடுகளில் மூலவராக முருகன் வீட்டிருக்கக்கூடிய சிலைகளை பிரத்யேகமாக அவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்றனர். அதை மட்டுமல்லாது இந்த அரங்கில் பிரத்யேகமாக 3D VR தொழில்நுட்பத்தின் மூலமாக 6 படை வீடுகளுக்கும் பக்தர்கள் நேரடியாக சென்று முருகனை வழிபடும் ஒரு புதிய தொழில்நுட்பத்தில் காட்சிப்படுத்தப்படுகிறது. சுமார் 100 பக்தர்கள் அமர்ந்து அதனை பார்க்கக்கூடிய வண்ணத்தில் கண் கண்ணாடி அணிந்து அரங்கத்தில் முருகனை தரிசிக்கும் விதமாக ஒரு புதிய தொழில்நுட்பத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது 2ஆம் நாள், அதாவது மாநாட்டின் இறுதி தினம் என்பதால் கூட்டம் கட்டுக்கடங்காமல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பல பக்தர்கள் முருகன் சிலைக்கு முன்பாக தொடர்ந்து அவர்கள் தங்களை புகைப்படம் எடுத்துக் கொள்வதும் அதனை வழிபாடு செய்வதும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று முருகன் பற்றிய திருப்புகழ் பாடல்களும் தொடர்ந்து இங்கே புகைப்படமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூர்களில் இருந்து தொடர்ந்து பொதுமக்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். கூட்டத்தை பார்த்த மாவட்ட நிர்வாகம் மேலும் 5 தினங்களுக்கு மாநாடு முடிவுற்றாலும் கூட மாநாட்டு அரங்கம் தொடர்ந்து பொதுமக்களினுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது முருகப்பெருமானினுடைய ராஜ அலங்காரம், அதாவது பழனியில் வீட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் காட்சி அளிக்கக்கூடிய அந்த சிலையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 12 சிலைகள், அதாவது தத்ரூபமாக 12 சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் முருகனுடைய வரலாறை மையப்படுத்தி இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் இந்த மாநாட்டு பந்தலுக்கு வந்து ஆர்வமுடன் முருகனுடைய வரலாறு, அதாவது தமிழ் இலக்கியத்தோடு சேர்ந்த ஆன்மீக வரலாற்றை தற்போது தெரிந்து கொள்வதாகவும் பொதுமக்கள் தரப்பில் கருத்துக்கள் கூறப்படுகிறது. தற்போது நம்முடைய ஒரு பக்தர் ஒருவர் இணைந்திருக்கிறார். இந்த மாநாடு குறித்து அவரிடம் கேட்டு வரலாம். சார், உங்க பகுதியில இங்க வந்து இப்படி முத்தமிழ் முருகன் மாநாடு முதல் முறையா நடக்குது. இந்த மாநாட்டை எப்படி பாக்குறீங்க? மாநாடு சிறப்பான மாநாடு, மக்களுக்கு பயனுள்ள மாநாடா தெரியும். நீங்க எந்த பகுதியில இருந்து வர்றீங்க? எந்த திருப்பூர் மாவட்டம் மடத்தக்குளத்துல இருந்து வர்றோம். இங்க வந்து என்ன பாக்குறீங்க? இங்க வந்து முருகனோட வரலாறு, முருகனோட எப்படி முருகன் இருந்தாரு, அறுபடை வீடுகளே எப்படி இருக்குது, அறுபடை நேச்சுரல் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு 3D மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். இப்போ இருக்கிற வரலாறு குழந்தைகளுக்கு கூட கூட்டிட்டு வந்து காமிச்சோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாநாடு இதே மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? பார்த்தேன், கூட்டமெல்லாம் வரும் நான் நினைச்சேன். ஆனால் நான் நேற்று வந்துட்டு போனால் இன்னைக்கு ஃபேமிலியோட கூட்டிட்டு வந்தேன். இந்த மாநாடு முதன்முறையாக இந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் மக்கள் தொடர்ந்து இந்த மாநாட்டை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் நாம் சந்தித்த பக்தர் நேற்றும் வந்திருந்ததாகவும் இன்றும் அவர் குடும்பத்துடன் வந்திருந்ததாகவும் கூறுகிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டு அரங்கில் இருந்து ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் செந்தில்முத்து.